சீர்காழி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம். மயிலாடுதுறை அருகே விசிக கட்சி உறுப்பினர் படுகொலையை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் 26 வயதான இவர் விடுதலை சிறுத்தை கட்சி உறுப்பினராக உள்ளார். நேற்று இரவு மர்ம நபர்கள் ராஜேஷை வெட்டி கொலை செய்ய சம்பவத்தை கண்டித்து சீர்காழி அருகே புத்தூரில் தேசிய நெடுஞ்சாலை கொள்ளிட ஒன்றிய விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் சிதம்பரம் சீர்காழி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே, காவல்துறையே, மயிலாடுதுறை நிர்வாகமே, காவல்துறையே, மயிலாடுதுறை கும்பலுக்கு ஆதிவேலி கும்பலுக்கு போராடுவோம், நிலைநாட்டுவோம், நிலைநாட்டுவோம். அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்கு சாதி வெறியர்கள் தொடர்ந்து வன்முறையை கிளப்பியுள்ளார். அந்த வன்முறைக்கு எதிராக தொடர்ந்து தம்பி ராஜேஷ் களமாடி இருக்கிறான். அந்த வகையிலே அவருக்கு துணை போகின்ற ஆதித்யவாதிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறைக்கும் ஒன்றிய சிறுத்தையின் சார்பாக ஒன்றிய சக்கம் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.